உறவு என்றால் என்ன என்ற தலைப்பில் மா. செந்தமிழன் அவர்கள் கோவையில் February 10, 2019 அன்று நடந்த மரபுக் கல்வி வகுப்பில் சிறுவர்களுக்கு ஆற்றிய உரை. சரி, உறவாடுவதல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உறவுன்னா என்ன? உறவுன்னா என்ன? சொந்தக்காரங்களா? அப்புறம் நண்பர்கள், அம்மா அப்பா, உடன்பிறப்பு. சரி சரி உறவுன்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில செய்தி சொல்றேன். உறவுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, உண்மையா இருக்கிறது. உண்மையாக இருத்தல் அப்படின்னா, உண்மையா இருக்கிறதுனா என்னன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே, எனக்கு இது பிடிக்கும், நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க மறைக்காம அப்படியே சொல்றீங்க. சரியா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உங்க மேல கோபப்படாம, எரிஞ்சு விழாம, உங்களை அடிக்காம, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிறாங்க ஒருத்தவங்க. அந்த ஒருத்தவங்க யாருன்னு அப்புறம் சொல்றேன். ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நீங்க என்ன நினைச்சாலும் சொல்லலாம். அவங்ககிட்ட நீங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லலாம், எதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லலாம். அதுக்காக அவங்க உங்களை திட்ட மாட்டாங்க, உங்களை தண்டிக்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா, நீ நினைக்கிறது ரொம்ப சரியானது, அதை நான் அப்படியே உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, நீ நினைக்கிறது சரியில்லை, நீ நினைக்கிறது தவறானது, நீ தவறானதா நினைக்கிற, ஆனா அதுக்காக நான் உன் மேல கோபமெல்லாம் பட மாட்டேன். நீ என்ன நினைச்சாலும் உன் மேல எனக்கு கோபமே வராது. இன்னும் சொல்ல போனா, என்கிட்ட கோபமே இல்லை, இருந்தா தானே வரும். எனக்கு கோபம் கிடையாது. ஐயோ இப்படி நம்பினே ஏமாத்திட்டே அப்படின்னு நான் உன்னை சொல்ல மாட்டேன். ஐயோ உன்னோட எனக்கு பெரிய பாடா போச்சு, உன்னால என் மான மரியாதையே போச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் எந்த வகையிலையுமே உன்னுடைய நினைப்புக்கு எதிராக இருக்க மாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று தான் செய்வேன். நீ செய்கிறது சரின்னா உடனே செஞ்சு கொடுத்துருவேன். நீ செய்கிறது சரியில்லை, வேண்டான்னா அது செய்யாதன்னு சொல்லுவேன். அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் யாருன்னு நீ அப்புறமா சொல்லு. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லு, இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட மட்டும்தான் எல்லாருமே உண்மையை பேச முடியும். உறவுனா என்ன சொன்ன? உண்மையை பேசுனாதான், யார்கிட்ட நம்ம உண்மையை பேசுகிறோமோ அவங்க தானே நமக்கு உறவு. வேற சிலர் இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, உனக்கு எப்படி அது பிடிக்க போச்சு, உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படி கேட்பாங்க. இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னா, இதை போய் பிடிக்கலன்னு சொல்ற, இது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, எது பிடிக்குமோ அதை பிடிக்கலன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க திட்ட மாட்டாங்க. எது பிடிக்கலையோ அது பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் பாராட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. அந்த ஒரு சிலர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எத்தனை பேர்கிட்ட உங்களால் பேச முடியுது? நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே என்ன நினச்சாலுமே பேச முடியுமா? நீங்கள் நினைக்கிறது தப்புன்னு உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை பேச முடியுமா? எல்லாருமே சரியானதை மட்டும்தான் நினைக்கிறோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரியானதை மட்டும்தான் நினைக்கணும், நினச்சி பார்க்கணும் அப்படின்னா அது எந்த மனிதராலையாவது முடியுமா? அப்படி யாராலையுமே முடியாது. இப்போ மனிதர்கள்லாம் நம்ம என்ன செய்வோம்? சரியானதையும் யோசிப்போம், சரியில்லாதையும் யோசிப்போம் தானே. அப்போ ரெண்டு சிந்தனைகளையுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ இந்த ரெண்டு நினைப்பையுமே யார்கிட்டையாவது சொல்லி இதுதான் இப்படிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு உண்மையாக நம்ம இருக்கணும். அப்படின்னா அப்படி யார்கிட்டெல்லாம் இருக்க முடியுதோ அவங்கெல்லாம் உறவு. அப்படி இல்லாமல் நினைக்கும் போதே இது அங்கே சொன்னால் சிக்கலாயிடும், இதை செஞ்சால் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே, ஒரு எண்ணம் வரும்போதே உங்களுக்கு திட்டுவாங்களா இல்லை பாராட்டுவாங்களா, இல்லை என்ன செய்வாங்கன்னே குழப்பமாக இருக்கா, பயமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்படி யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய உறவுன்னு நினைக்க முடியாது. அப்படி உறவு என்று சொல்ல முடியாது. அவங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அவங்க நண்பர்களாக இருக்கலாம், சொந்தக்காரவங்களாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவும் உங்கள் ஆசிரியர்களும் உடன் பிறந்தவர்களுமே உண்மையாக நினைக்கிறது கிடையாது, உண்மையை வெளிப்படுத்துறதும் கிடையாது. இப்போது நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்தினா தானே இன்னொருத்தர் உங்ககிட்ட வெளிப்படுத்த முடியும். நீங்களே போய் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நினைக்கிறது ஒன்று, வெளியில் பேசுகிறது ஒன்று. முகத்துக்கு எதிரில் ஒரு மாதிரி பேசுறது, போனதுக்கப்புறம் இது ஒரு விளங்காது அப்படின்றது. அப்படி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் எப்படி உண்மையை பேச முடியும்? இப்போ ஒரு பாடம் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுப்போம். பாடம் நடத்துகிறாங்க, வகுப்பில் ஆசிரியர் நடத்துகிறாங்க, பள்ளிக்கூடம் போகிறீங்க, ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்க. அந்த பாடம் உங்களுக்கு புரியலை, சரியா? இப்போ நீங்கள் புரியலை அப்படின்னு சொல்லிட முடியுமா உடனே? அப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்ல முடியலல்ல. அப்போ அந்த ஆசிரியர் எப்படி நமக்கு உறவாவாங்க? அவங்க உறவுன்னு நினைக்க முடியுமா அவங்கள? சரி, புரியுதுன்னே வச்சுப்போம். நான் என்னை பற்றி சொல்கிறேன். என்கிட்ட நான் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு படிப்பேன், கொஞ்சம் ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஆசிரியர், கம்ப்யூட்டர் ஆசிரியர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இன்னும் கூடுதலாக கற்றுக்குங்க அப்படின்னு சிலதெல்லாம் சொன்னாங்க. நல்லா தானே படிக்கிறீங்க, இதெல்லாம் படிச்சிங்கன்னா வேலைக்கு போகலாம், வேலை கிடைக்கும்னாங்க. அப்போ நான் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் எல்லாம் படிக்கலை, வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தான் நல்லா வருது, நிறைய மதிப்பெண்லாம் எடுத்திருக்கீங்களே அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நல்லா வரும், ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அது நமக்கு நல்லா வருன்றதுனாலேயே பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா என்ன? இப்போ கணக்கில் நான் கூட 100க்கு 97 எடுத்தேன், 10ஆவதுல 100க்கு 97 எடுத்தேன். ஆனால் எனக்கு கணக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. நமக்கு வரும், ஆனால் பிடிக்கலன்னு நிறைய இருக்கும்ல. சமைச்சாச்சுன்னா பசிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், ஆனால் சாப்பாடு பிடிக்குதுன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. பிடிச்சி சாப்பிட்றது வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றது வேறு. இந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா உங்கள் ஆசிரியர்கள்ட்ட? என்னால் படிக்க முடியும், ஆனால் எனக்கு படிக்க பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், அதை மறுக்க முடியுமா? பிடிக்கலன்றதான உண்மை, அதை சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அதாவது பாடம் நடத்துறது புரியலைனாலும் அதை சொல்ல முடியாது, புரியுது ஆனால் பிடிக்கலைன்னாலும் அதையும் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதானே? இதெல்லாம் இருக்குல்ல, நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையா தினமும்? அப்படி ஒவ்வொரு மனிதராக நீங்கள் இப்போ நினைவு கொண்டு வாங்க. ஒவ்வொரு மனிதராக ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறாங்க, குடும்பத்தில் கேட்குறாங்க, இல்லை சொந்தக்காரங்க கேட்குறாங்க, பள்ளிக்கூடத்தில் கூட கேட்குறாங்க.
அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் நினைக்கிறத சொல்லிடுறீங்களா? சொன்னால் என்ன நடக்கும்? அடி, மிரட்டல் நடக்கும். இல்லைன்னா ரொம்ப பாராட்டுவாங்க. பொய்ய உங்களுக்கு வந்து மாமாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்கலன்னு தான் சொல்லணும் அப்படின்னு வச்சுப்போமே. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? சில நேரங்களில் இல்லை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லணும். இப்படி பாராட்டுதல்களுக்காக பேசுறது, இல்லைன்னா திட்டுவாங்களோ என்ற அச்சத்தில் பேசுறது, இது ரெண்டை தவிர அவங்க என்ன சொல்லுவாங்கன்றதை பற்றி கவலையே இல்லை. இதுதான் நான் நினைக்கிறது அப்படின்னு பேச முடியுமா? உங்களால் பேச முடியுமான்னா உங்கள் வயசுக்கு உங்களாலே பேச முடியாது. உங்கள் அம்மா அப்பா வயசுக்கு அவங்களால பேசவே முடியாது. இப்போ உங்களுடைய தாத்தா பாட்டி வயசில் இருக்கிறாங்கல்ல, உங்கள் தாத்தா பாட்டி வயசில் இருக்காங்கல்ல, அவங்கள பல பேர் சொந்தக்காரங்களோ பேரப்பிள்ளைகளோ இல்லாமல் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பல பேர் கூடியா வாழ்கிறாங்க? தனித்தனியாக தானே வாழ்கிறாங்க. ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே தாத்தா வேறையாகவும் பாட்டி வேறையாகவும் தான் இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? என்ன காரணம்? உறவு இல்லை தானே. உறவு இருந்தால் ஒன்றா இருப்பாங்கல்ல. சொந்தக்காரவங்க இருக்காங்கல்ல, பிள்ளைங்க இருக்குது, பேரப்பிள்ளை இருக்குது. ஒரு கல்யாண பத்திரிகை அடித்தா 1000 பேர் வருவாங்க. ஆனால் ஏன் தனியாக இருக்காங்க? உறவுன்னு யாரும் இல்லை. இப்போ புரியுதா உறவுன்னா என்னன்னு? என்ன நினைக்கிறோமோ அதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கிட்டா அதுக்கு பேர் உறவு. இப்போ இந்த தாத்தா பாட்டி வயதில் இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாது யார்ட்டையுமே. ஏன்னா எல்லாரும் கோபம் வரும். அப்புறம் உங்கள் அம்மா அப்பா வயதில் இருக்கிறவங்க ஒன்றா இருக்கிறாங்களா? அம்மாவும் அப்பா வீட்டில் ஒன்றா இருக்கிறாங்களா? அம்மா அப்பா வேணால் அனுப்பி விட்ருவோம், நம்ம பேசுவோம். அம்மாவும் அப்பாவும் எத்தனை பேர் வீட்டில் இணக்கமாக இருக்கிறாங்க? நல்லது. சரி, கையெல்லாம் தூக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து உண்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா, அதனால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்லிவிடுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நினச்சிக்கங்க. அது என்னை வந்து சேரும். நான் அதை பற்றி ஒன்றும் கோவப்பட மாட்டேன். அம்மாவும் அப்பாவுமே இணக்கமாக இருக்கிறது குறைவு பல குடும்பங்களில். பல குடும்பங்களில், எல்லா குடும்பங்களும் இல்லை, பல குடும்பங்களில். அதுக்கு என்ன காரணம்னா அந்த 2 பேருக்கு இடையில உறவு கிடையாது. உறவுனா என்ன? உண்மையாக இருக்கிறது. உண்மையாக இருக்கிறது, எது உண்மையோ அதை ஏற்றுக்கிறது. இதுதான் நீங்கள் அப்படின்னா அதை நான் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிட்டா தானே உறவு. நீ இப்படி இருந்தால் தான் ஏற்றுக்குவேன், அப்படி இருந்தால் ஏற்றுக்க மாட்டேன். இப்படி இருந்துன்னா பாராட்டும், அப்படி இருந்தால் திட்டுவேன் அப்படின்னா அது உறவு கிடையாது. இந்த மாதிரி மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் உண்மையாக இல்லாமல் போனதுக்கு பிறகு, ஒருவரோட ஒருவர் உண்மையாக இல்லாததுனால தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஒரு பேருக்கு கூடி வாழ்கிறது, ஊருக்காக வாழ்கிறோன்னு சொல்கிறது என்று மோசமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் அந்த மாதிரியான தண்டனையை அனுபவிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய பெரிய கவலையே. நான் ரொம்ப விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்னா, நீங்களாம் நல்ல உறவுகளோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதாவது நீங்கள் என்னவோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை அப்படியே சொல்லணும். இருந்தாலும் உங்கள் கூட சேர்ந்து பழகிறதுக்கு மனிதர்கள் வேணும். அதனால தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடலாம். எனக்கு பிடிக்குன்னு சொல்லலாம், பிடிக்கலன்னு சொல்லலாம். இல்லை நான் அப்படி நினச்சேன், அது தப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் இனிமேல் அப்படி நினைக்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்கலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் உங்கள் மேலே கோபமே கொஞ்சம் கூட கோபம் வராது. உங்களை தூக்கி வீசவே மாட்டாங்க. பரவாயில்ல, அப்படி நினச்சியா, பரவாயில்ல, இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஆனால் இன்னொன்று முக்கியமாக என்ன செய்வாங்க,
இதெல்லாம் நீ செய்ய வேண்டாம், உனக்கு ஆசை இருக்கு, புரியுது, நீ ஆசைப்பட்டது தப்பு கிடையாது, ஆனால் அது உனக்கு ஒத்து வராது, நீ இப்படி செய்ய, இதை செய்யி, அதை செய்யாத அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இப்போ நமக்கு யார் வேணும்? நம்ம என்ன சொன்னாலும் கோவப்படாமல், நம்மளை தூக்கி வச்சுட்டு கொண்டாடி பாராட்டாமல், பாராட்ட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நமக்கு என்ன வேணும்? சரியாக வழி நடத்துறதுக்கு தானே வேணும். சரியாக வழி நடத்துறதுக்கு வேணும். அப்படி வழி நடத்துகிறவங்க மட்டும்தான் நமக்கு உறவு. அந்த உறவுக்கு பேர் தான் கடவுள். அப்படி ஒரு உறவு உண்டு, எல்லா மனிதர்களுக்குமே உண்டு, உங்களுக்கும் உண்டு. அந்த உறவு கடவுள் மட்டும்தான். எந்த மனிதரும் அந்த உறவுக்கு ஈடு கிடையாது. அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு? அம்மா அப்பா வடிவத்தில் இருக்காங்கன்றது பல திரைப்படங்கள் வந்த பாட்டு. அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு? நம்முடைய உள்ள இருக்காரு. நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிறார். சரியா? உடம்புக்குள்ளே இருக்கார். கருத்து அது ஒரு நம்ம உயிரோடு இருக்கிறார். மனது மட்டும் இல்லை, நம்ம உயிரோடு இருக்கார். அந்த உயிர் தான் கடவுள். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சாலும் அதை வெளியில் வாய் திறந்து சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும்? உள்ள தெரியும்ல, உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. அங்கே மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. சரி, இப்படிலாம் நினைக்கிறீங்கன்றதுக்காக உங்களுக்கு என்ன தண்டனையை கொடுத்துட்றாங்க? உள்ளே இருந்துட்டு நீங்கள் என்ன நினச்சாலுமே தெரியும், ஆனால் உங்களை எந்த வகையிலுமே தண்டிக்கிறது இல்லையே. உங்கள் மேலே கோபப்படுறாங்களா? எல்லாமே உங்களுக்கு பசிக்குது, தூக்கம் வருது, தூங்குறீங்க, விளையாடுறீங்க, உங்களுடைய செயல்களை எல்லாம் முடக்கவே இல்லையே நீங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது. அப்போ அதுதானே உறவு. உண்மையான உறவு மனிதர்களுக்கு யார்? கடவுள். கடவுள் தான் உண்மையான உறவு. அந்த உறவுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. வெளியில் மனிதர்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள்லாம் மிக குறைவு. இப்போது உங்களுக்கு நல்ல உறவுகள்லாம் அமையணும். இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு வயதாகும். இன்னும் ரொம்ப காலம் இருக்குது. அப்போ வயதாகி நீங்கள் முதுமையில் இருக்கும்போது நீங்கள் இப்போ இருக்கிறவங்கள மாதிரி தனியாக கிடக்கணுமா, இல்லை கூடி வாழணுமா? கூடி வாழணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் உங்களோட உயிராக இருக்கக்கூடிய கடவுளிடம் உறவாடணும். முதல்ல அம்மா அப்பாவெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் முதல்ல யாரோட உறவாடணும்? கடவுளோட உறவாடணும். அது எப்படின்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கடவுளோட உறவாடிட்டா என்ன நடந்துரும்னா, உண்மையை தவிர உங்ககிட்ட வேற எதுவுமே இருக்காது. அங்கே தான் எல்லாமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும்ல, எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ யார்கிட்ட நம்ம உறவாடணும்? உயிராக இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட தான் நம்ம உறவாடணும். இப்போ நீங்கள்லாம் கடவுளோட உறவாடுறீங்களா? சொல்லுங்க. நீங்கள்லாம் உறவாடிட்டு இருக்கிறீங்களா? இல்லை. கடவுள் இருக்காரா இல்லையானே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, நிறைய பேருக்கு இருக்குல்ல. உங்களுக்கு இருக்காரா இல்லையானே தெரியாத நிலையில் நீங்கள் எப்படி கடவுளோட உறவாடுவீங்க? உறவாட முடியாது. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கடவுளோட உறவாடுவது இருந்தது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி நின்று கை ஊப்பி நின்று கண்ணை மூடிட்டு 4 பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பயத்தில் வாயை முணுமுணுக்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தூக்கி போடுங்க. அப்படிலாம் கும்பிடுறவங்கலாம் கடவுளோட உறவாடுறாங்களா என்ன? இப்போ என்னென்ன வேண்டுறாங்கன்னு தெரியுமா? எங்கே சொல்லுங்கள் எல்லாரையும். வெளியில் யாருமே வெளியில் சொல்ல முடியாது. அப்படிதான் வேண்டுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்புறம். முதல்ல நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே உள்ளிருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒருத்தர்னா ஆம்பளைன்னு அர்த்தம் இல்லை, ஆணும் பெண்ணும் கலந்த கடவுள்னா ஆணும் பெண்ணும் கலந்தது தான். சரியா? ஆணும் பெண்ணும் கலந்த நிலையில் கடவுள் நம்ம என்ன நினைச்சாலுமே அதை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க.
நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எதையெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த விருப்பங்களை எல்லாம் உங்களுக்காக நிறைவேற்றி கொடுக்கறதே உள்ள இருக்கிற கடவுள் தான். மழை பெஞ்சாதானே காடு, இந்த ஊர்லையாக இருக்கட்டும் இல்லை காடாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும், செடியெல்லாம் முளைக்கணும், மரங்கள்லாம் செழித்து வளரும்ல. மழை பெஞ்சாதானே நடக்கும். மழை பெய்யணும்னு யார் விரும்புவாங்க? நம்மளாம் விரும்புகிறோம், சரியா? நம்மை விட அதிகமாக யார் விரும்புவாங்கன்னு தெரியுமா? அந்த மரம் செடி கொடியை உணவாக சாப்பிட்டுட்டு இருக்குல்ல உயிரினம், மான், குரங்கு, பல வகையான பறவைகள், அதுகளுக்கெல்லாம் வறட்சி வந்துடுச்சுன்னா செத்து போய்டும்ல. மனிதர்கள் கூட தண்ணி நிலத்தடியிலேருந்து எடுத்து சமாளிச்சுக்கலாம். ஆனால் அதுகளுக்கு என்ன இருக்குது? காட்டில் வாழ்கிற உயிரினங்களுக்கு இப்போ மான் கூட்டமே வச்சுக்கோங்க. மான் கூட்டம் புல் இருக்கிற வரைக்கும் மேய்ஞ்சிட்டு இருக்கும் காட்டில். புல் காய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு அதோட நினைப்பு என்னவா இருக்கும்? இது மழை வரணும்னு கூட அது நினைக்காது, எனக்கு உணவு வேணும்னு நினைக்கும். ஐயோ புல் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும். யானைகள் பதறி அடித்து வெளியில் ஓடி வருது, காட்டை விட்டு வெளியில் வருது, தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த உயிரினங்கள்லாம் நினைக்குது இல்லை. அப்போ மழை வருது. மழை வர்றதே எதுக்காகன்னா உயிரினங்களுக்காகத்தான், சரியா? மரங்கள், பல வகையான உயிரினங்கள் பெருகினதே பூமியில். உயிரினங்கள் பெருகினதுக்கு அப்புறம் தான் மழையே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பூமியில் வந்த மழை என்ன மழைன்னு தெரியுமா? உயிரினங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சுது. அது நெருப்பு மழை, அதாவது அமில மழை. அதில் உயிரினம்லாம் வாழ முடியாது. உயிரினங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பெய்கிற மழை தான் இந்த மழை. இனிப்பாக இருக்குல்ல இந்த தண்ணி, இந்த மழை. இப்போ உயிரினங்கள் கேட்கும் பொழுது வேணும் அப்படின்னு நினச்சதுன்னா தான் மழை வருது. அப்போ தான் காற்று வீசுது, இந்த காற்று நமக்கு உடம்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வருது. நம்ம என்ன விரும்புகிறோமோ அது கிடைக்குது. நாம் சிலது வேணும்னு கேட்குறோம், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? ஏன் கிடைக்கல? நமக்கு தேவையில்லை. ஒன்று நமக்கு தேவையில்லை, அல்லது நமக்கு இப்போ தேவையில்லை, பின்னாடி தேவைப்படலாம். அதுதான் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும்னா என்னென்னா, நீங்கள் கேட்குற பொருத்தமே இல்லாத, தேவையே இல்லாத, பேராசைக்கு உள்ளதெல்லாம் கிடைக்காது. கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை விளங்காமல் போகுதுன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிறவர் தேவையை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாருன்னா நிம்மதியாக வாழலாம். தேவையில்லாததெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பொருள்? நீங்கள் உள்ளே பேசலை, வெளியில் நிறைய பேசி இந்த 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 வார்த்தையை சொன்னால் இங்கே வேலை நடக்கும் அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லி ஒரு பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னால் இவங்க கோவப்பட்டு இதை கொடுத்துருவாங்க அப்படின்னா மற்றவங்களோட்ட பொய் பேசி உணர்ச்சியை தூண்டி விட்டு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்த மனிதர்கள் தான் உங்களோட எதிர்காலத்தை அழிச்சிட்டு இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க. நிம்மதியாகவும் இல்லை. உங்களோட எதிர்காலத்தை எப்படி அழிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? உங்களோட எதிர்காலம் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் உங்க எதிர்காலத்தை பத்தி? என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களோட எதிர்காலம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்க. காத்தே கிடையாது, காட்டுக்கெல்லாம் போகாதீங்க. நல்ல காத்து கிடையாது. இந்த மாதிரி ஊருக்கு வந்தாதான் நல்ல காத்து இருக்கு மூச்சு விடுறதுக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா? நல்ல தண்ணி இருக்கா? உங்களுக்கு இருந்த தண்ணியை பிடுங்கிட்டாங்க. மூச்சு விடுறதுக்கு காத்து இல்லாம பண்ணிட்டாங்க. கடுமையான வறட்சி வரப்போகுது, அப்புறம் கடுமையான மழை வெள்ளம் எல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் இதை தப்பி பிழைக்கணுன்னா நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இயற்கையை பற்றி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த நிலைமையை உருவாக்குனது யாருன்னா இந்த பொய் பேசுகிற கூட்டம். பெருமைக்காக, பாராட்டு வாங்கிறதுக்காக பொய் பேசி என்ன பண்ணியிருக்காங்க? சூழலே அழிச்சிட்டாங்க. பூமியோடைய சூழலையே நாசம் பண்ணியாச்சு. இப்பவும் பெருமைப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் எதிர்காலம். பல குழந்தைகளுக்கு தோல்ல தொந்தரவு வருது,
தோலில் அரிப்பு புண்ணெல்லாம் வந்திருக்கு, இன்னும் நிறைய வரப்போகுது. பல சளி இல்லாத குழந்தையே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மருந்து மாத்திரை மட்டும் இல்லை, காற்று கெட்டு போச்சு. நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடாம இருந்தால் மட்டும் குணமாயிடாது. மூச்சு விட்ற காற்றே கெடுத்துட்டாங்க. அவ்வளோ தொழிற்சாலை, அவ்வளோ வாகனங்கள், வெட்டி பெருமை, ஏசி வீட்டில், வெந்நீரில் மட்டும்தான் குளிப்பேன்றது அதில் ஒரு பெருமை. அப்போ என்ன, இந்த மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளிடம், அந்த உயிர்கிட்ட உண்மையை பேசவே இல்லை. வெளியில பேசிட்டே இருப்பாங்க. பார்த்தா கடவுளை பத்தி நிறைய பேசுவாங்க, நிறைய கடவுள் பற்றி பேசுற கூட்டங்களுக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா தேவாலய சர்ச்சுக்கு போவாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்க? போய் தான் பேசுவாங்க. நான் ரொம்ப நல்லவன் அல்லது நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு தான் கடவுள்கிட்டே உரையாடல் ஆரம்பிப்பாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத என்ன? தெரியலன்னா அப்புறம் என்ன அவர் கடவுள்? அங்கே போயிட்டு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பாவம் பண்ணேன்னு யாருக்கு தெரியும்? முதல்ல பாவம் பண்ணவங்களுக்கு தானே தெரியும். ஆனால் அவங்க தான் கேட்பாங்க, நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு. வெளியில் உறவுகளை தேடுறேன்னு சொல்லி, வெளியிலையும் உறவு கிடையாது. யார்கிட்டயாவது உண்மை பேச முடியுமா? நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட உண்மையை பேச முடியும்? உங்கள் வீடு, உங்கள் பள்ளிக்கூடம், உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரவங்க, யாரை வேணாலும் வச்சுக்கிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசிட்டு எத்தனை பேர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் பேசுறது எல்லாமே சரியாக இருக்கணும்னு முதல்ல நினச்சிக்காதீங்க. சரியானதை மட்டுமே பேசுறதுக்கு மனிதர்களே கிடையாது. மனிதராக பிறந்தா சரியும் இருக்கும் தவறும் இருக்கும். ஆனால் ரெண்டையுமே ஏற்றுக்கிட்டா தானே உறவு. சரியோ தவறோ நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தானே உறவு. அப்படியான உறவுகள் மனிதர்களிடம் மிகவும் குறைவு. அதுக்கு காரணம் என்னன்னா, மனிதர்கள் முதல்ல தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டாங்க. அப்புறமா சக மனிதர்களை, பக்கத்துக்கு எதிரில் இருக்கிறவங்களை ஏமாத்துறாங்க. நீங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் சிக்கிக்காம நல்ல உறவுகளோட வாழணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல அன்றாடம் இரவு தூங்குறதுக்கு முன்பாவது அல்லது காலைல தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமாவது கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு உங்க உள்ள இருக்கக்கூடிய உண்மையை அப்படியே உணரக்கூடிய கடவுள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. வாய் விட்டெல்லாம் பேசணும். நீங்க நினைக்கிறது தான் பேச்சு. அப்படி எப்படி பேசணும்னா, நான் இதெல்லாம் நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்தது. நான் நேற்று இப்படிலாம் வெளியில் பேசினேன், இப்படிலாம் நான் நினச்சேன், இப்படி நினைக்கிறேன். இதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதுல்ல, குழந்தைங்க தானே, உங்களுக்கு தெரியாது. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியவே வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒரு 5 நிமிடம் நேரம் ஒதுக்கி மறுபடியும் நினைங்க. இதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியாது. கடவுளே நீ தான் என்னை வழி நடத்தணும். சரியானதுன்னா நீயே அதை செஞ்சு கொடு, தவறானதுன்னா நான் என்ன கேட்டாலும் செய்யாத. நம்ம தவறானது கூட கேட்போம்ல, அது நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுத்துற மாதிரி நான் கேட்டிருந்தா அதை நீயே நடத்தாத, தேக்கிடு. என்னால யாருக்காவது பாதிப்பு ஏற்படும்னா அதெல்லாம் செய்ய வேண்டாம். எது சரியோ அதை மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொடு, எது தவறோ அதெல்லாம் நீ செய்யாத, உங்ககிட்ட விட்டுட்டேன் என்று நீங்க முதல்ல என்ன செய்யணும்? யார்கிட்ட பேசணும்? இதெல்லாம் உங்களோட நீங்க பேசிக்கிறீங்க. இதுதான் சரி. இதுதான் உங்க கூட நீங்க உறவாடுறது. இப்ப யாரோட உறவாடுறீங்க? உங்களோடய நீங்க உறவாடுறீங்க. முதல்ல நீங்க உங்க கூட உறவாடினாதான் உலகத்து கூட உறவாட முடியும். இப்ப இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? யாருக்காவது அவங்க கூட அவங்களுக்கு உறவு இருக்கான்னு கேட்டு பாருங்க. உறவுன்னோட என்ன சொன்னீங்க நீங்க? அம்மா அப்பா, சொந்தக்காரவங்க. அந்த அம்மா அப்பா தானே தனியா கிடக்குறாங்க. உறவுன்னா கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எங்க இருக்காங்க கடைசி வரைக்கும்? எத்தனை பேர் இருக்காங்க?
ஆ, நிறைய பேர் இருக்காங்க உங்கள் வீட்டை சுற்றி. நம்ம நம்ம மக்கள் பொதுவாக நீங்கள் அப்படியான குடும்பங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. உறவுனா கடைசி வரைக்கும் இருக்கணும், போய் சேர்ற வரைக்கும் இருக்கணும், அதுதான் உறவு. இந்த மக்கள் வெளியில் உறவாடுறேன்னு சொல்லிட்டு போய் பேசிக்கிட்டு பெருமைக்காக பல வேலைகளை செஞ்சுட்டு பெருமைக்காக என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு போய் பெருமையே இல்லாமல் உங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு மேலே போட்டுக்கிறதுக்கு துணி எடுக்கும்போது பெருமையே படாமல் ஒரு துணி எடுத்து கொடுங்கன்னு கேளுங்க, அவங்க துணியை எடுத்து தர மாட்டாங்க. ஏன்னா துணி எடுக்கிறதே பெருமைக்கு தான். பல பேர் துணி எடுத்து கொடுக்கறதே பெருமைக்கு தான். இதை போட்டால் குழந்தைக்கு போட்டு விட்டால் 4 பேர் பாராட்டணும், இது எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும், இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா முகம் சுருங்கி போயிடும். துணி உடம்பு மறைக்கணும், அது அழகாக இருக்கணும், அவ்வளோதானே. 4 பேர் பாராட்டினா என்ன, பாராட்டிட்டுன்னு பாராட்டியே ஆகணுமா? நீங்கள் பாராட்டுக்கு ஏங்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களால் உண்மையாக இருக்க முடியாது. பாராட்டுறவங்கலாம் தவறானதை பாராட்டினாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? தவறானதான் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு பாராட்டு தானே முக்கியம். தவறானதை பாராட்டுற கூட்டத்தில் தவறான செயல்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு முதல்ல உண்மையாக இருங்க. உள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கு எல்லாமே தெரியும். நாம் எது செய்தாலும் மனிதர்கள்ட்ட மறைக்கலாம், படைத்தவர்கிட்ட மறைக்க முடியாது. ஏன்னா அவர் தான் உயிர், மனதல்ல, உயிரே கடவுள் தான். அந்த உயிருக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது. நல்லா வாழணும், பிடித்தபடி வாழணும், இன்பமாக வாழணும் அப்படின்னு உங்களுக்கு அப்படித்தானே இருக்கு. இன்பமாக வாழணும், அதானே. இன்பமாக வாழணும்னா முக்கியமானது என்ன தெரியுமா? யாரை பார்த்து பயப்படக்கூடாது. யாரை பார்த்துமே பயப்படாமல் வாழ்கிறது தானே இன்பமான வாழ்க்கை. எச்சரிக்கையாக இருக்கலாம், ஒரு செயல் செய்யும்போது எச்சரிக்கையாக நடந்துக்கலாம். ஆனால் பயந்துகிட்டே செஞ்சால் அப்புறம் எங்கே இன்பம் இருக்குது? நீங்கள் பயப்படாமல் இருக்கீங்களா? இல்லை, இத்தனை பேருக்கு பயப்படுறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பயப்படாமல் இருக்காங்களா? யாராருக்கெல்லாம் பயப்படுறாங்க அவங்க? நீங்கள் அம்மா அப்பாவுக்கு பயப்படுறீங்க, அம்மா அப்பா பல பேருக்கு பயப்படுறாங்க. நீங்கள் டீச்சருக்கு பயப்படுறீங்க, டீச்சரு சம்பளம் கொடுக்குறவங்கள நினச்சி பயப்படுறாங்க, சம்பளம் கொடுக்குறவரு வேறு சில நினச்சி பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் எப்படி இன்பமாக இருக்க முடியும்? நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்துக்கிட்டீங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த உயிரோட பேச தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம்லாம் வராது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் கூட உறவாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் வராது. ஏன் பயம் வராதுன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோன்ற சிந்தனை தான் உங்களுக்கு பயமே. அடிப்படையான பயம் எங்கிருந்து வருது? மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே என்ற சிந்தனை தான். அந்த சிந்தனை உங்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் நினைக்கிறேன் என்று நீங்கள் வெளிப்படுத்த தொடங்கிட்டீங்கன்னா நிறைய தவறாக கூட வெளிப்படுத்துவீங்க. இப்போ அது சிக்கலே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வெளிப்படுத்துறது எல்லாமே சரியாக இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. அப்படி நினச்சிக்கிறவங்க தான் ஏமாத்துறவங்க. நம்ம செயல்பாடுகள் சரியாகவும் இருக்கும், தவறாகவும் இருக்கும். சரியான நமக்கு தேவை என்னென்னா நல்ல வழிகாட்டல். அந்த வழிகாட்டல் முதல்ல நமக்கு உள்ளே இருந்து தான் வரும். அது எப்படி வரும்னா, நீங்கள் தவறான செயல் ஒன்று செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது செய்ய வேண்டான்னு. உங்களுக்கே தோணும் இது செய்ய வேண்டாம் அப்படின்னு. எல்லாருக்குமே தோணும் இல்லை இது செய்ய வேண்டாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் அதை செய்கிறத தள்ளி போடணும். சுத்தமாக நிறுத்தலைன்னா கூட பரவாயில்ல, இப்போ செய்ய வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடணும். நான் சொன்னபடி தினசரி நீங்கள் உங்களுடைய உயிரோட, உங்கள் கடவுளோட நீங்கள் உறவாட தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகு குழப்பமே இருக்காது. ஏன்னா நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வழிகாட்டுதல் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சா அந்த வேலை நடந்துடும். நீங்கள் நினச்சா போதும், அந்த வேலை நடக்கும். அல்லது யாராவது ஒருத்தர் உங்களுக்காக செஞ்சுட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் கேட்குறதுலே தேவையில்லாதது நிறையா இருக்கும்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் ஒரு தேவையில்லாத கேட்டேன், நல்ல வேலை அது நடக்கலை, எனக்கு எது தேவையில்லையோ அது நீ கொடுக்காத, தேவையானதை மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டால்
நீங்கள் உங்களோட உறவாட தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் முதல்ல உண்மையாக இருக்கணும். அப்போ தான் உலகத்துக்கு உண்மையாக இருக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்த பிறகு உலகத்துக்கு உண்மையாக இருக்க முடியலனாலும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. பின்னாடி நான் சொல்கிறது உண்மை, ஒன்று ஒத்துக்குங்க, இல்லாட்டி ஒத்துக்காட்டி போங்க அப்படின்னு போயிடலாம். ஆனால் தனக்குத்தானே உண்மையாக இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, தனக்குத்தானே போய் பேசிகிட்டு இருக்கிறவங்க, தனக்குத்தானேவும் போய் பேசிக்குவாங்க, வெளியிலையும் ஏமாற்றிக்குவாங்க. அந்த மக்கள் கடைசி வரைக்கும் பதட்டத்தோடு தான் வாழ்வாங்க. இப்போ நிறைய பேர் நோயாளி ஆகிட்டாங்கல்ல, அதுக்கான அடிப்படை காரணம் வெறும் உணவு பழக்கம்லாம் கிடையாது. இந்த பாருங்கள், சாலையில் தெரிஞ்சிட்டு இருப்பாங்கள்ல பிச்சை எடுக்கிறவங்க, அவங்கெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லதாக இருப்பாங்க. பிச்சைக்காரங்களாம் பார்த்துருக்குறீங்களா? 70 வயசு 80 வயசு, கண்ணு நல்லா தெரியும், கண்ணாடி வாங்க தான் காசு கிடையாதுல்ல, கண்ணு நல்லா தெரியும், கை நடுக்காது, கையில் குச்சி இல்லாமல் நடந்து போய் பிச்சை எடுத்துட்டு எவ்வளோ பனியாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் ஒரு போர்வையை போத்திட்டு வெளியில் படுத்துவாங்க. இப்போ லண்டனில், இங்கிலாண்டில் வந்து பனி அதிகமாகிடுச்சு. அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் 3 நாடுகளையும் பனி அதிகம். இந்த பிரிட்டனில் பனி அதிகமானோன்னா பள்ளிகள்லாம் விடுமுறை விட்டுட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு என்ன வெளியில் போக முடியாது அப்படின்னு. விடுமுறையினோடனே முகம் மலருது. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு சில பேர் வந்து வீடற்றவர்கள், வீடு இல்லாதவங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பிரிட்டன்லேயும் இருக்கிறாங்க. ஒரு ஒரு சிலரை போய் சந்தித்து ஒரு செய்தி நிறுவனத்துக்காக பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு தாத்தா ஒருத்தர், அவரோட பேட்டி நான் படித்தேன். ஒரு தாத்தா ஒருத்தர் சாலையில் படுத்து கிடக்கிறாரு. அங்கே வந்து பனி கட்டி கட்டியாக விழுந்து, உறைபனி, தண்ணியெல்லாம் கட்டி ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் உள்ள வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவு இருக்கிறாங்க. இவருக்கு வீடே கிடையாது. வீடு இருக்கிறவங்களே செத்து போகிறாங்க. வெளியில் வந்தால் மூச்சு, அந்த காற்று, இதய நோயாளிகள்லாம் அந்த காற்றை உள்ளே இழுத்தாங்கன்னா ரத்தம் உறைஞ்சிரும், அவங்களால தாங்க முடியாது. நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை. குழந்தைங்கள்லாம் வெளியில் வர வேணாம்னு அரசாங்கம் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை அறிவிச்சிருச்சு. இப்போ இவருக்கு வீடே கிடையாது. வீடு இல்லாம இது மாதிரி பல ஆயிரம் பேர் இருக்காங்க அங்கே. இதில் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் அரசு நடத்துகிற முகாமுக்கு, அங்கே முகாம்கள் திறக்கிறாங்க, அந்த முகாமில் போய் தங்கிக்க வேண்டியதுன்றப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு இந்த ஒரு கோட் வச்சுருக்கிறாரு, எனக்கு இந்த கோட்டு போதும், நான் இங்கேயே வெளியில் படுத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஏங்க, ஏன் நீங்கள் இங்கே படுக்கிறீங்க அப்படின்னா, இந்த குளிரை என் உடம்பு பழகணும். இன்னைக்கு நீங்கள் முகாமுக்கு கூப்பிட்டு போவீங்க, மறுபடியும் நாளைக்கு நான் தெருவுக்கு தான் வரணும். வீடுக்கு இருக்கிறவங்க இந்த குளிரோட பழக மாட்டாங்க. அவங்க வெளியில் வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா நான் இந்த குளிரோட பழகிட்டு இருக்கிறேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ தான் நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் படித்தேன். இப்போ யாரு உண்மையிலேயே உறவாடுறான்னு சொல்லுங்க? இந்த உடம்போட உறவாடுறது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா, அவரா? அவரு இதுதான் நிலைமை, இதுதானே உண்மையை பேசுறது, இதுதான் நிலைமை, எனக்கு வீடு இல்லை, இதை பற்றி கவலைப்பட்டு ஆக போகிறது ஒன்றும் இல்லை, வீடு இல்லைன்றதான் உண்மை, இதை ஏற்றுக்குவோம். இப்போ என்ன செய்யறது? இந்த குளிரோட பழகிறது தான் வழி அப்படின்ட்டு அவர் படுத்திருக்காரு. அவர் நல்லா தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10,000 பேர் வீடற்றவர்கள் அந்த பகுதியில். 10,000 பேர் வீடற்றவர்கள் செத்து போனதா செய்தி இல்லை, செத்து போனதெல்லாம் வீட்டுக்குள்ளே உள்ளது தான். நம்ம ஊர்லேயும் அதுதான் நான் குறிப்பிட்டேன். நம்ம ஊர்லேயும் வீடற்றவர்கள், முறையான உணவற்றவர்கள்லாம் நோயாளிகள் கிடையாது. அவங்கெல்லாம் கண்ணாடி இல்லாமல், கைத்தடி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யார் கைத்தடி கண்ணாடியோட வாழ்ந்துட்டு இருக்கிறா? எல்லாமே இருக்கிறவங்க தான். முறையான உணவு பழக்கம், முறையான மருத்துவ பரிசோதனை, முறையான கல்வி, பொருளாதாரம், இதெல்லாம் உள்ளவங்க தான் நோயாளிகள். அதனால தான் நான் சொன்னேன், நோய் வர்றதுக்கு காரணம் வெறுமனே உணவு பழக்கம் கிடையாது, அதெல்லாம் சும்மா ஏமாத்திக்கிறது, அதான் உண்மையை பேசாம பொய் பேசிக்கிறது. நோயற்ற வாழ்க்கைக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? அவங்கவுங்க அவங்கள்ட்ட உண்மையாக இருக்கணும். நான் இப்படித்தான், இதுதான், என்னால் யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, மற்றபடி நான் என்ன நினைக்கிறேனோ அப்படி வாழ்ந்துட்டு போகிறேன்ற உண்மை மனிதர்கள்ட்ட இருக்கும் பொழுது அவங்களுக்கும் நோய் வரும், ஆனால் சரியாயிடும். அப்படியே இறந்து போனால் கூட நிம்மதியாக இறந்து போவாங்க, யாருக்கும் துன்பம் தராமல் அவங்க பாட்டு இறந்து போயிடுவாங்க.
நீங்கள் உங்களுடைய சிறுவர்களாகிய நீங்கள்லாம் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. இப்போவே நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போவே உறவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களை யாரும் அசைக்கவே முடியாது எதிர்காலத்தில். மாறா உங்களுடைய சுற்றத்தார் பேச்சுகளை எல்லாம் கேட்டுட்டு 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, 4 பேர்கிட்ட கெட்ட பேர் எடுக்கிறது, இதுக்காகவே நீங்கள் தலை சீவுறது, துணி போடுறது, பாட்டு பாடி காட்டுறது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் செய்கிறத மட்டுமே வாழ்க்கையாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுப்புமே உண்மையாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு திருடுற பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போமே, யாருக்காவது திருட்டு பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம், வீட்டிலேருந்து ஏதாவது பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போமே, திருடுங்க. திருடுற பழக்கம் இருந்ததுன்னா என்ன திருடணும்னு தோணுச்சுன்னா என்ன செய்யணும்? முதல்ல திருடணும், 2வது தடவை திருடணும், 3வது தடவை திருடணும், 4வது தடவை திருடணும். ஆனால் நான் சொல்லி கொடுத்தேன்ல இப்போ ஒன்று, காலையிலையோ இரவோ உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட பேசுங்கன்னு. அப்படி நீங்கள் பேச தொடங்குனீங்கன்னா மற்றவர்கள் அறிவுரை சொல்லாமல் நீங்களே அந்த பழக்கத்தை நிறுத்துவீங்க. மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்லுவாங்க? அடிப்பாங்க, திட்டுவாங்க, எதிர்காலமே வீணாக போயிடும் அப்படிம்பாங்க, இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிள்ளையா அப்படிம்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த குடும்பமே அப்படித்தானே அப்படின்னு தோணும். ஏன்னா பெரியவர்கள் பேசுகிற பொய்யெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. என்ன நம்மளை மட்டும் பொய் சொல்லக்கூடாதுன்றாங்க. உண்மை இருக்காது, இல்லைன்னா ஒரு பதட்டம் இருக்கும், அவங்களும் பதட்டப்பட்டு உங்களையும் பதட்டப்படுத்துவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவர் நீங்கள் எவ்வளோ திருடினாலும் உங்கள் மேலே கோபமே பட மாட்டார். அவர் ஒன்றே ஒன்று சொல்லுவார், உனக்கு வேணும்னா என்கிட்ட கேட்க மாட்டியா? நான் தரமாட்டேன், இது எதுக்கு போய் அங்கே எடுக்கிற? நீ கேளு, நான் தரேன். திருடுறது ஒரு பெரிய தவறு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பணம்னாலே அது திருடி வந்தது தான். பணத்தை அரசாங்கம் அச்சிடுறதே நாட்டை திருடி தான் அச்சிடுது. அரசாங்கமே திருடி தான் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் உங்களுக்கு மனிதர்கள் சொல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம்னா என்னன்னு தெரியாது. உழைச்சேன் சம்பாதிச்சேன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. புரியுதா? திருடாதவங்களாம் உலகத்தில் கிடையாது. கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி திருடுறது பெரிய தப்பு கிடையாது, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு நான் தரேன் அப்படின்னு உங்களுக்கு வழி நடத்துவார். பொய் பேசுறீங்க தானே குழந்தைங்கலாம்? பொய் பேசலைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பொய் பேசுறீங்க. ஏன் பொய் பேசுறீங்க? உண்மையை பேச முடியாதனால தானே பொய் பேசுறீங்க. பொய் பேசணும்னு என்ன பிறக்கும் போதே நான் இனிமேல் பொய் தந்து வீட்டுக்கு வந்துட்டேன், இனிமேல் பொய் தான் பேசணும் வந்தீங்க. உங்களுக்கு பொய்னா என்னன்னே தெரியாதுல்ல. நீங்கள் பிறந்து ஒரு 2 வயசு வரைக்கும் பொய்னா என்னன்னு தெரியுமா? பொய்யை யார் அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு? நினைவுபடுத்தி பாருங்க. உங்களுக்கு முதல்ல பொய்னா என்னன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? உங்களுக்கு எப்படி தெரியும் பொய் பேசணும்னு? பொய் பேசுறத முதல்ல உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? உங்களுக்கு வீட்லேயும் பள்ளிக்கூடத்துலையும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உண்மையை பேசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது இருக்கட்டும், பொய் பேசுன்னு சொல்லி கொடுத்தது யாரு? முதல்ல எப்படி தெரியுமா? எப்படியெல்லாம் உங்களை பொய்னா என்னன்னு உங்களுக்கு எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க தெரியுமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு. நீங்கள் அப்போ ஏதாவது தோணும், உங்களுக்கு அம்மா பிடிக்குன்னு சொன்னால் அப்பாவுக்கு கோபம் வரும், அப்பாவை பிடிக்குன்னு சொன்னால் அம்மாவுக்கு கோபம் வரும். அப்புறம் தாத்தா பாட்டி வருவாங்க, உனக்கு யாரை பிடிக்குன்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் பிடிச்சவங்கள சொல்லிட்டா பிடிக்கலன்னு சொன்னவங்களுக்கு கோபம் வந்துடும். நீங்கள் 4-5 தடவை பார்ப்பீங்க, சரி இப்படி சொன்னால் இது கோவப்படுது, அப்படி சொன்னால் அது கோவப்படுது, எது கேள்வி கேட்குதோ அதை பிடிக்குதுன்னு சொல்லிடுறது. உனக்கு யாரை பிடிக்கும்? உங்களை தான் பிடிக்கும். உனக்கு யாரை பிடிக்கும்? உங்களை தான் பிடிக்கும். இதை நீங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட பெரும்பகுதியும் இதை கடந்து வந்திருப்பீங்க. இதுதான் பொய் பேச கற்றுக் கொடுக்குறது பெற்றவங்களாம். நீங்கள் அம்மாவை பிடிக்குன்னு சொல்லிட்டா குடும்பத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்கணும், அவளுக்கு அம்மாவை தான் பிடிக்கணுன்ட்டு போயிடணும். ஆனால் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை எங்கேயா வெளியில் கூப்பிட்டு போவாங்க. அப்போது உங்களுக்கு ஆய் வரும். உங்களோட 2 வயசு 3 வயசில் ஆய் வரும். வெளியில் கூப்பிட்டு போகும்போது ஆய் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? ஆய் வந்துச்சுன்னா போச்சிடலன்னு சொல்ல மாட்டாங்க. இது எப்போ பார்த்தாலும் வெளியில் வந்தால் தான் இதே வேலை அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் அடக்கிக்குவீங்க. இதுதானே போய் பேசுறது. ஆய் வருதுன்னு சொன்னால் உண்மை. இப்போ உள்ளே இருக்கிற உயிருக்கு என்ன தெரியும்? ஆய் வருது, அப்போ வெளியில் அனுப்புன்னு கடவுள் வேலை செய்வார். உடம்பை தூண்டி விட்டு உள்ளே இந்த மலம் தேங்கக்கூடாது, வெளியில் அனுப்பணும்னு அவர் என்ன செய்கிறாரு? உடலுக்கு வழிகாட்டுறாரு. ஆனால் வெளியில் சொல்ல முடியுதா? ஆய் வர்றது சொல்ல முடியுமா?
உச்சாகிறதுன்னு சொல்ல முடியுமா? இது எப்போ வெளியில் வந்தாலும் இதே வேலை தான். புடவையை நினச்சிருச்சு இல்லை சட்டையை நினச்சிருச்சு அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு அடக்கு அடக்கிட்டு வரல, எதுக்கு உங்ககிட்ட பேச்சு வாங்கிட்டு வரல அப்படின்றீங்களா? இதான் பொய் பேசுறது. இந்த பொய்யெல்லாம் யாரு கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு? பெரியவங்கன்னா வயசில் உங்களோட வயசு அதிகமானவங்க. இப்படி உங்களுடைய இயல்பு அப்போல்லாம் உங்களுக்கு, நீங்கள் குழந்தைங்களா இருந்தப்பெல்லாம் உங்களுக்கு பொய்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய வசதிகளுக்காகவும் இவங்களுடைய பெருமைகளுக்காகவும் இதெல்லாம் இதெல்லாம் செய்யாத, இதை இப்போ செய்யணும், இதை அப்புறம் செய்யணும்னாங்க. முதன்னு பள்ளிக்கூடம் போகிறப்ப உங்களுக்கு பிடிச்சா பிடிங்க, இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என்ன நடந்துச்சு? வீட்டில் போக மாட்டேன்னு சொன்னால் என்ன செஞ்சாங்க? அடிப்பாங்க, திட்டுவாங்க. சில பேர் தலையில் அவங்க அடிச்சுக்குவாங்க. அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு உங்களை இதுக்கு மேலெல்லாம் நான் போகிறேன் நீங்களே சொல்லிடுறோம். ஏன் எதிர்காலமே என்ன ஆகும்? இதுக்குத்தானே மாடா உழைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி உங்களை பள்ளிக்கூடத்துக்கு, உங்களை எங்கே எல்கேஜி அனுப்புறதுக்கே இவ்வளோ பேசுவாங்க. அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது உங்களால். அப்போ நீங்கள் என்ன பொய்யா தினமும் போயிட்டு வர தொடங்குறீங்க. ஆனால் இவங்க தான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை தொடர்ந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க? எப்பொழுது என்ன பேசணும்? எப்பொழுது உண்மை பேசுறதுனா என்ன? எப்பொழுது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு அர்த்தம். உண்மை பேசுறதுனா எங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் பேசிச்சிடலாம், அதான் உண்மை, முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க? உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பேசிக்கிறேன். ஆய் வருதா? இல்லை வரல. ஏண்டி 3 நாளாக ஆய் போல? ஆமாம் ஆய் வருது. இப்போ உனக்கு என்ன சொல்லணும்? ஆய் வருதுன்னு சொல்லணும். வருது. உள்ளே போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வந்துடுறது. பசிக்குதா? இல்லையே பசிக்கலையே. என்ன நீ சாப்பிட்டா அவ்வளோ நேரம் ஆச்சு? இல்லைம்மா பசிக்குது, பசி வந்துடுச்சு. அப்போ இல்லை எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னா, காலையில் தானே கொட்டிக்கிட்டேன் அப்படின்னா, இல்லையே பசிக்கலையே. உனக்கு என்ன வேணும்? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பதில் வேணும், அவ்வளோ தானே, சொல்லிட்டா போச்சு அப்படின்னு நீங்களா பழகிட்டு. இதோட விளைவு என்னன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே நேரத்துக்கு ஆய் போகாது. உங்களுக்கு உண்மையிலேயே முறையாக பசிக்கிறது இல்லை. உங்களுக்கு உண்மையிலேயே உடம்பு செரிக்கிறது இல்லை, தெரியுமா? ஏன்னா நீங்கள் நடிக்க தொடங்கிட்டீங்களே, பாசாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே. உடம்பு என்ன சொல்லுதோ அதை வீட்டிலேயே சொல்ல முடியலையே உங்களால். பள்ளிக்கூடத்தில் சொல்ல முடியல, வீட்டில் சொல்ல முடியல. ஒரு குறிப்பிட்ட உணவு பிடிக்கலன்னு சொல்ல முடியல. அப்புறம் நிறைய விளம்பரங்களை பார்த்துட்டு ஆகாத உணவுகளை தான் வேணும்னு கேட்குறீங்க தானே. அப்போ இதெல்லாம் யார் வழி நடத்துறது? இந்த உணவு நல்லதா, இந்த உணவு கெட்டதான்னு உங்களுக்கு யார் வழி நடத்துவா? இப்போ நான் இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாதுன்னு யார் வழி நடத்துவா? வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட நிலைமை இப்படி இருக்கு. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பேசிக்கிறாங்க. உங்ககிட்ட போய் பேச நீங்கள் போய் பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ யார் வழி நடத்துறது உங்களை? யார் வழி நடத்த முடியும் உங்களெல்லாம்? அந்த ஒரே ஒருத்தர் தான். வேற யாருமே உங்களை வழி நடத்த மாட்டாங்க. மற்றவங்களாம் உங்களை வளர்ப்பாங்க, வழி நடத்த மாட்டாங்க. ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அதை விட நல்லா வளர்ப்பாங்க. உங்கள் மேலே பாசம் உண்டு, உங்கள் மேலே நிறைய அக்கறை உண்டு. ஆனால் அவங்களுக்கு வழி நடத்த தெரியாது. ஏன்னா அவங்களே வழி தவறி போயிட்டாங்க. அவங்களே உண்மையை பேச முடியாது. இப்போ நான் இவ்வளோ சுதந்திரமாக உங்ககிட்ட பேசுகிறேன்ல, இப்படி பேச முடியாது. ஏன்னா அவங்க நிறைய சிக்கல்களில் இருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த முறை அது. அவங்க குடும்பம் நடத்துகிற குடும்பம்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் வேற. ஆனால் நீங்கள் இந்த காலத்தில் இது ரொம்ப ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் உண்மை பேச தொடங்க. மனிதர்கள்ட்ட உண்மை பேசுறதை பற்றி எப்பவுமே கவலையே படாதீங்க. மனுஷங்க பிடிச்சதை பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க, தூக்கி போடுங்க எல்லாம். உங்களுக்கு நீங்கள் முதல்ல உண்மையை பேசணும். அதுக்கு தினசரி சில நிமிடங்கள் அமைதியாக உட்காந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்தா மன்னிப்பு கேட்டுக்குங்க. எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்குங்க. உள்ள இருக்க கூட உங்கள் உயிரோட உரையாடுங்க அமைதியாக. வார்த்தையாலெல்லாம் பேச வேண்டாம், சரியா? கோயிலுக்கு போனால் போங்க, நீங்கள் எங்கேயும் போக வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை விட இதுதான் முக்கியன்ற. இந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா உண்மைன்னா என்னென்னு உங்களுக்கு போக போக தெரியும், உங்களுக்கு அனுபவமாக புரியும். கடவுளே உங்களை வழி நடத்துவார். அப்போது உங்களுக்கு முதல் உறவு
எதுன்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு தான் முதல் உறவு. அதுதான் முதல் உறவு எல்லா மனிதர்களுக்குமே. ரெண்டாவது தான் அம்மா அப்பாலாம். இந்த முதல் உறவு ஆழமா இருந்தா உங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே என்னை பார்த்துக்க யாருமே இல்லையே என்ற நிலை வரவே வராது, கடைசி வரைக்கும் வராது. ஏன்னா நீங்கள் யாரோட உறவாட இருக்கீங்கன்னா, இந்த உலகத்தையே படைத்து இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய கடவுளோட உறவாடுறீங்க. இப்போ நீங்கள் தனியாலாம் ஆக மாட்டீங்க. உறவாடுறதுக்கு மனிதர்கள் நிறைய கிடைப்பாங்க, உண்மையானவர்கள் கிடைப்பாங்க, உண்மையை மட்டுமே பேசுகிறவங்க கிடைப்பாங்க. குழந்தைகளே நீங்கள் மட்டும் உண்மையை பேச தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவே மாறிடுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா பெரியவங்க மாறினா தான் நம்ம மாறுவோன்னு. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் மாறினீங்கன்னா குடும்பமே மாறிடும். உங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. குழந்தைகளை தான், குழந்தை தன்மையை தான் கடவுளுக்கு பிடிக்கும். உங்களை தான் பிடிக்கும் முதல்ல. ஒருவேளை வயதானவங்களும் குழந்தை தன்மையோடு இருந்தாங்கன்னா அவங்கள பிடிக்கும். குழந்தை தன்மைன்னு என்ன, நான் சொன்னது தான். சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதான் குழந்தை தன்மை. சொல்லும் போதே பூசி மொழிகிட்டு போய் பேசினா அது புத்திசாலித்தனம். எனக்கு சரின்னு தெரியாது, தவறுன்னு தெரியும், எல்லாமே உனக்கு தான் தெரியும், நீ ஏன் என்னை வழிகாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தை தன்மை. அப்போ இந்த குழந்தை தன்மை தான் கடவுளுக்கு பிடிக்கும். அப்படி குழந்தை தன்மையோடு நீங்கள் இருக்கிறதால நல்லா உறவாடுங்க, உயிரோட உறவாடுங்க. அப்போ சூழலில் உள்ள உறவுகள்லாம் உண்மையான உறவுகளாக இருக்கும். செம்மை கருத்துகளிலும் செயல்பாடுகளிலும் விருப்பமுள்ளோர் செம்மை செயல்பாடுகளை பற்றிய தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும் செம்மைவனம் என்ற முகநூல் பக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.